மனுஷரின் மாத்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாவே தம் ஜனங்கள் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். பாடுவோம். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மீட்பன் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 132ஆம் சங்கீதம் 14வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 132ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இது என்றென்றைக்கும் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இங்கே வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது this is my rest forever என்று போடப்பட்டிருக்கிறது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல this is my rest forever என்று போடப்பட்டிருக்கிறது. அதே ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. he said, அதாவது he said அப்படின்னும் பொழுது the lord said, he said this will always be my place of rest. This will always be my place of rest. இது நான் என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற இந்த வேளையில நேற்றைய தினத்தில் இதற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை அடிமையின் இருதயத்தில் போட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறித்து கர்த்தர் மனதில் வைத்தார். அதை குறித்து இந்த வேதாகம பகுதி இப்படி ஆய் சொல்லுகிறது. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதல் காரியம் நாம் தியானிக்க போகிறோம். வாட் சார்ட் ஆஃப் பிளேஸ் டிட் மேன் சூஸ் ஃபார் காட்? மனிதன் தேவனுக்காக எப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்தான்? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை உங்களோடு கூட சம்பாஷிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தேசத்துல நம்முடைய பிரசிடென்ட், பிரைஸ் தி லார்ட், அவங்களுக்கு இந்த இந்திய தேசத்துல ஒரு இடம் இருக்குது. அவங்க இருக்கும்படி தங்கும்படி ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் பேர் என்ன? என்னது? ஆமா, ராஷ்டிரபதி பவன். பிரைஸ் தி லார்ட். அது எங்க இருக்குது? டெல்லியில இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப
இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஆளுமையில் இருக்கிறவர்களுக்கு என்று இந்த தேசம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நியமிச்சிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படிதானே? அப்ப இந்த பூமியில ஒரு நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு, அந்த தேசத்தின் அதிபதிக்கு இந்த பூமியில தங்குறதுக்கு அவனுக்கென்று ஒரு விசேஷமான இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து தான் அவருடைய எல்லா ஆளுமைகளும் ஆலோசனைகளும் அங்கிருந்து தான் புறப்பட்டு வருது. பிரைஸ் தி லார்ட். இதே நான் உங்களை பார்த்து கேட்டேன்னா, அமெரிக்க தேசத்தினுடைய பிரதமர் எங்க இருப்பார் அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாரும் நிச்சயமா சொல்லுங்க, எங்க இருப்பாரு? ஒயிட் ஹவுஸ்ல இருப்பார். இப்படி ஒவ்வொரு தேசத்திற்கும் அந்த தேசத்தினுடைய தலைவருக்கு அல்லது அந்த தேசத்தினுடைய அதிபதிக்கு, ராஜாவுக்கு, அவர் அந்த தேசத்துல இருந்து ஆளுமை செய்கிறதற்கென்று ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அதற்கு விசேஷமான பாதுகாப்புகள் இருக்கும், அதற்கென்று விசேஷமான அறைகள் இருக்கும். அதுல இருக்கிற எல்லாமே எப்படிதான் இருக்கும்னா விசேஷமா தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ராஷ்டிரபதி பவனே கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற அறைகளுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுங்களா? இப்ப நம்முடைய பிரசிடென்ட் எத்தனை பேரு? பிரசிடென்ட் எத்தனை பேருங்க நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் தானே, சந்தேகம் இல்லைல்ல. இப்ப ஒருத்தர் அந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கு அந்த ராஷ்டிரபதி பவன்ல எத்தனை ரூம் இருக்கு தெரியுங்களா? எத்தனை ரூம் இருக்கு நீங்க சும்மா சொல்லுங்களேன் பாப்போம். 300 அறைகள் இருக்குதான். எவ்வளோ? 300 ரூம்ஸ் இருக்குதான் அதுக்குள்ள. யாரு தங்கிறதுக்கு? ஒரு ஆள் தங்கிறதுக்கு. அவர் எப்படி அது உள்ள போய் இருப்பாருன்னு தான் எனக்கு தெரியல. நம்ம என்னதான் பெரிய வீடு கட்டி அதுல ஒரே ஆள் தங்குறது அப்படின்னு தான் நீங்க யாருன்னா தெரிஞ்சுக்கணும்னா எங்க அம்மாவை கேளுங்க, அவங்களுக்கு தெரியும். லைனா அறைய கட்டிட்டு ஒரே ஆளுங்க தங்கின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குது? அவங்களுக்கு அதுவே மிகவும் கடினம். நானும் யோசிப்பேன். அதுவும் இப்ப இருக்கிற பகுதி பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி பக்கத்துல எல்லாம் வீடுகள்லாம் வந்தாச்சு. ஆனா அவங்க அந்த போன புதுசுல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இடியும் மின்னலுமா இருக்கும், பக்கத்திலே விழும். அது ஏன்னா காலி வறண்ட அப்படியே நிலங்கள் அப்படியே காலியா இருக்கிறதுனால அந்த சத்தம் கவனிச்சிங்கன்னா அவ்வளோ அதிகமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப அதுல காலி வீட்டுல இவங்க ஒருத்தவங்க மாத்திரம், என் தகப்பன் வர வரைக்கும் அவங்க தனியா இருக்கும் பொழுது அந்த இடி முழக்கங்கள் எப்படி அதிகமா கேட்கும் பாருங்க, எவ்வளவு எக்கோ ஆகும் பாருங்க. அப்ப ரொம்ப சிரமம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் வாசம் பண்றதுக்கு அந்த இடத்தினுடைய பரப்பளவு பாத்தீங்கன்னா 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டா. எவ்வளோ? 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலம் எவ்வளோ? பாத்தீங்களா? எதுவுமே யாராவது ஏதாவது 100கள்ல சொல்றீங்களா? சொல்றதுக்கு எங்கய்யா சொல்றது? 100ல எங்க போய் நம்ம சொல்றது? இப்போ 10க்கு 10 இருக்கிற ரூமே வாடகைக்கு அவ்வளோ அதிகமா கேட்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்றைக்கு ஒரு ஸ்கொயர் ஒரு சதுரடியினுடைய விலை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதிகமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நம்மை ஆளுகிற தலைவர்களுடைய கூடாரம் எப்படி இருக்குதுன்னா பல கோடிகள் மதிப்புள்ள இடமாய் அது மாறி இருக்கிறது. யாருக்கு அப்படின்னா அந்த ஒரே ஒரு மனுஷன் வந்து தங்குகிறதற்குரிய இடம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னா அவர் அதுக்கு மேல அந்த இடத்துக்கு அதிகாரம் செலுத்த முடியாது. நான் யார் தெரியுமா? இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதி, பிரதமர், மந்திரி யாரா இருந்தாலும் சரி, அவங்க குறிப்பிட்ட அந்த ஆளுமை நாட்கள் வரைக்கும் தான் என்ன செய்ய முடியும்னா அங்க தங்கி எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அவர் தான் ஆட்சி காலத்துக்குள்ள 300 ரூமும் போய் ஒவ்வொரு நாள் இருந்தா கூட கஷ்டமா இருக்கும் போல அவருக்கு. அவர் இடத்த சுத்தி பார்க்கறதுக்கு நாள் போதாது, அந்த அளவுக்கு பெருசா இருக்குது. அப்ப ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய இடம் இருக்கு. ஆனா இங்க நம்முடைய தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்துக்கு இந்த பூமியில ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது நம்மளால நம்ப முடியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். ஒரு நாட்டினுடைய ராஜாவுக்கு, ஒரு தேசத்தினுடைய ராஜாவுக்கு இந்த பூமியில இவ்வளவு பெரிய இடம் தேவைப்படுதுன்னா இந்த உலகத்தையே, இந்த அண்ட சராசரத்தையே தம்முடைய வார்த்தையினால சிருஷ்டித்த அந்த தெய்வத்திற்கு இந்த பூமியில எப்பேற்பட்ட இடம் இருந்திருக்கும்ன்றதை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அதுதான் இந்த காலையில நாம் தியானிக்க போகிறோம். முதல் காரியம் உங்களுக்கு நான் சொன்னபடியே
What sort of place did man choose for God? மனிதன் தேவனுக்காக எப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்தான்? Praise the Lord. முதல் காரியம் வாசிங்க, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5 6 வசனங்களை வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனம். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நல்லா கவனிங்க, நீ போய் என் தாசனாகிய தாவீதினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். Praise the Lord. Hallelujah. நான் இஸ்ரவேல புறப்பட பண்ணின எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண நாள்ல இருந்து, அதுதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன். இந்த பூமியில ஒரு ஜனத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு கூட்டத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு தலைவரா இருக்கும்படி, அவர்களுக்கு நான் ராஜாவா இருக்கும்படி நான் தெரிஞ்சு கொண்ட நாள்ல இருந்து, நான் ராஜா தான். ஆனா இந்த ராஜா இந்த பூமியில அவர் ஆளுகிற ஜனத்தின் மத்தியில இருக்கிறதற்கு ஒரு இடத்தை அவர் சூஸே பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பூமியில இந்த ஜனத்தை தெரிஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து அவர்கள் மத்தியில உலாவினேன். என்ன செய்தார்னா, நடந்துகிட்டே இருந்தார். நம்ம மத்தியில என்ன செய்துட்டு இருந்தாருன்னா, அவர் உலாவிட்டு இருந்தாருன்னா நடந்துட்டே இருந்தாரே தவிர, எந்த ஒரு இடமும் எனக்கு இது சொந்தமான இடம், இந்த இடத்துல தான் நான் இருப்பேன், இந்த இடத்துல தான் நான் எல்லா ஆளுமையும் செய்வேன் ஆண்டவர் சொல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு தாவீது என்ற ஒரு மனுஷன் சொல்றான், என்னுடைய வீடு கேதுரு மரங்களால கட்டப்பட்டிருக்குது. நான் ரொம்ப அழகான பெரிய வீட்டை நான் கட்டிட்டேன். நானே யாருன்னா, நான் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு இப்பேற்பட்ட வசதியான ஒரு மாளிகையை நான் கட்டியாச்சு. என்ன ஆண்டவர் இப்படி சமாதானத்தோடு தங்கி இருக்க பண்ணும் பொழுது, எனக்கே நான் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னு நான் நினைக்கும் பொழுது, என்னையும் உண்டாக்கின ஒரு தெய்வத்துக்கு இந்த பூமியில ஒரு இடம் வேண்டாவான்னு ஆதங்கத்தோட அவன் சொல்றான், நான் என் தெய்வத்துக்கு ஒரு கூடாரத்தை நான் கட்டுறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியில நான் தங்கும்படி ஒரு ஸ்தலத்தை உன்னால செய்திட முடியுமான்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் வந்து இருக்கத்தக்கதான இடத்தை உன்னால இந்த பூமியில உண்டாக்கிட முடியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின எனக்கு உன்னால ஒரு கூடாரத்தை உண்டாக்க முடியுமான்னு கர்த்தர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கலாம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11 15 வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம். வேகமா என்னோட கூட வாசிங்க. வேதத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமும் ஆகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திருப்பி இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு. இது நல்லா கவனிங்க. இப்ப ராஜா, அதாவது சாலமோன் ராஜா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு, ஜனங்கிட்ட எல்லாம் தெரிவிச்சிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, நான் கட்டின இந்த ஆலயத்துல, நான் கட்டின இந்த வாசஸ்தலத்துல கர்த்தர் வந்து தங்குகிறார். அவர் வந்து எங்க இருக்கிறார்னா, காரிருள்ள இருக்கிற தெய்வம், அவர் இங்க வந்து வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு ஜனங்களுக்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. சரிங்களா? இப்ப ராஜாவே வந்து என்ன அனுப்புறாருன்னா, சர்க்குலர் அனுப்புறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா கீழே 16வது வசனத்துல இப்ப கர்த்தர் பேசுகிறார். கவனிங்க. அவர், நான் என் ஜனமாகி இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிகாரியா இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். Praise the Lord. Hallelujah. அவர் என்ன சொல்றாரு கவனிச்சீங்களா? இப்ப அவங்க அப்பா
சாலமோனுடைய தகப்பன் தாவீது சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டு அனுப்புறாரு. தீர்க்கதரிசி அனுப்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டிட முடியுமா? இருந்தாலும் நீ விருப்பப்படுற, அதனால அதை நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ கட்ட மாட்ட, ஏன்னா உன் கை என்ன ஆயிடுச்சுன்னா ரத்தம் படிந்த கைகள், அழுக்காயிடுச்சு. நான் பரிசுத்தம் உள்ள தெய்வம், ரத்தம் படிந்த கைகள்னால நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டக்கூடாது. அதுக்கு பதிலா நான் உன் பிள்ளையினுடைய காலத்துல நான் என்ன செய்யறேன்னா சமாதானத்தை கொடுக்கிறேன். அவன் சமாதானமா அமெரிக்கையா இருக்கும் பொழுது அவன் என் பேர்ல எனக்காக ஒரு ஆலயம் கட்டட்டும்னு விட்டுட்டார். இப்ப அவன் ஆலயத்தை கட்டி முடிச்சு, அதாவது சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி முடிச்ச பிறகு அவன் சொல்றான், இந்த இடத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ண போறாரு, இந்த இடத்துல தான் அவர் வந்து தங்க போறாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். இப்ப கர்த்தர் அதை மறுத்து சொல்றாரு, உங்க அப்பாவுக்கும் நான் சொன்னேன், உனக்கும் நான் சொல்றேன், நீ இந்த பூமியில நான் வந்து தங்கக்கூடிய ஒரு ஆலயத்தை உன்னால கட்ட முடியுமா? பிரைஸ் தி லார்ட். இல்ல நான் எந்த கோத்திரத்திலாவது, நான் தான் இந்த ஜனத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், 12 கோத்திரங்களை நான் தான் ஏற்படுத்தினேன், எந்த கோத்திரத்திலாவது நான் போய் அவங்க கிட்ட எப்பா எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்க அப்படின்னு நான் சொன்னதுண்டா அப்படின்னு கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா இவர் நினைப்பு என்னன்னா, இவர் ஒரு ஆலயம் கட்டிட்டதுனால பாரு எவ்வளவு பெரிய ஆலயம் கட்டி இருக்கிற என் தெய்வத்துக்கு இவர் ரொம்ப பெருமை பாராட்டுறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 26 மற்றும் 30. இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. 30 வாசிங்க. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாரு? தேவன் வந்து தங்குற வாசஸ்தலம் இதுதான் சொன்னாரு. எது? இவர் கட்டின ஆலயத்துல தான் ஆண்டவர் வந்து இருக்க போறாருன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா உங்க அப்பாவுக்கும் சொன்ன, உனக்கும் சொல்றேன், நான் வந்து தங்கக்கூடிய இடத்தை உங்களால இந்த பூமியில ஏற்படுத்தவே முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு அவர் சொல்றாரு, இப்ப அவங்க பையன் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. நீங்க சொன்னது உண்மை. என்னது உண்மை? அதுதான் 30ல சொல்றாரு, உமது அடியானும் இந்த ஸ்தலத்துல விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். இது எங்களுக்கு ஜெப வீடு. நாங்க வந்து ஜெபிக்கிற, நாங்க ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள்லாம் நீங்க என்ன செய்யுங்கன்னா இங்க இருந்து கேளுங்க. ஆனா எங்க இருந்து கேட்பீங்கன்னா வேதம் சொல்லுது, பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து அதை நீர் கேட்பீராக. ஹல்லேலூயா. இப்ப சாலமோன் அவர் தான் ஞானியாச்சு, புரிஞ்சுக்கினாரு. தப்பு கணக்கு போட்டோம், எங்க அப்பாக்கு ஆண்டவர் சொன்னது உண்மை என்று தெரிஞ்ச உடனே வார்த்தையை மாத்திட்டார். இப்ப நாங்க இங்க வந்து என்ன செய்யறோம்? நாங்க விண்ணப்பம் பண்றோம், ஆனால் நீர் தங்கக்கூடிய இடம் ஒன்று உண்டானால் அது எதுதானா? அது பரலோகமாகிய உம்முடைய வீடு, அது பரிசுத்தம் உள்ள வீடு, அந்த இடம் தான் உம்முடைய வாசஸ்தலம். அங்கிருந்து நீங்க எங்க ஜெபத்தை கேட்டருளும். ஆனால் நாங்க இந்த ஸ்தலத்துல நாங்கள் ஏறெடுக்கிற எந்த விண்ணப்பத்தையும் நீர் என்ன பண்ணுங்கன்னா கேட்டருளும் அப்படின்னு சொல்லி தான் வார்த்தையை மாற்றிக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். இது மனுஷன் உண்டாக்கின கர்த்தருக்கென்று ஒரு வீடு. இது மனுஷனால முடிஞ்சது இவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க ஏசாயா 66:1 வாசிங்க. ஏன் மனுஷனால அப்படிப்பட்ட ஒரு இடத்தை உண்டாக்கவே முடியாதுன்னு வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நல்ல கவனிங்க, கர்த்தரே சொல்றார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம். வானம் எனக்கு என்னதுன்னா சிங்காசனம். என்னது? சிங்காசனம். வானம் தான் எனக்கு, இட்ஸ் மை த்ரோன். அங்கதான் என்னுடைய சிங்காசனம் இருக்குது. வானம் என்னுடைய சிங்காசனம். பூமி எனக்கு பாதப்படி. பூமி எனக்கு என்னதுன்னா இட்ஸ் மை ஃபுட் ஸ்டூல். பூமி என்னுடைய பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படி? நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இந்த பூமியில மனுஷனால ஒரு இடத்தை எனக்கு உண்டு பண்ணவே முடியாதுன்னு ரொம்ப தீர்மானமா சொல்றார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற வானம் எனக்கு என்னன்னா சிங்காசனம், பூமி எனக்கு என்னதுன்னா எனக்கு பாதப்படி.
இப்ப யாராவது உங்க வீட்டுக்கு வந்துட்டு வாசப்படியில உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நீங்க என்ன கேட்பீங்க? ஏன் வாசல்ல உட்கார கூடாதா? யாராவது வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல நல்ல காஸ்ட்லியான சோஃபாலாம் போட்டிருக்கிறீங்க, போய் தரையில உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன கேட்பீங்க? கீழே உட்காந்து நல்லா உடுத்திட்டு வந்திருக்கிறாங்க, நல்ல அழகான ட்ரெஸ் எல்லாம் உடுத்திட்டு வந்திருக்கிறாங்க, வெளியே தரையில உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன கேட்பீங்க? அழுக்காயிட போது ஏன் மண்ணுல போய் உட்கார்றீங்க? பூமி என்னுடைய பாதப்படின்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க வந்து தங்குறாருன்னா அவர் மண்ணுல வந்து தங்க மாட்டார் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. The world, this earth is his footstool. அவர் கால் வைக்கிற இடத்துல போய் யாராவது என்னாவது செய்வாங்களா? போய் உட்காருவாங்களா? எப்பா அங்க உட்காராதுப்பா, அது எழுந்துரு, என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கால் வைக்கிற இடத்துல இப்ப கால் மீதி போடுறீங்க, வெளியே மேட்டு போடுறீங்களே, கால் மீதியில போய் பிள்ளை போய் உட்கார்ந்ததுன்னா என்ன சொல்லுங்க? ஹை எழுந்துறாங்க. என்னது அது? அழுக்காங்க, அங்க உட்காராது, எழுந்துரு. அது என்னது? கால் மிதி. கால் மிதிக்கிறது. காலில் என்ன இருக்கும்னா அசுசிலாம் இருக்கும், அது இருக்கிற இடம் அசுத்தம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமியோ எனக்கு எதுனா நான் கால் வைக்கிற இடத்துல உன்னால எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ண முடியுமா? உண்டாக்க முடியுமா? அதைத்தான் ஆண்டவர் கேட்டார். வானம் எனக்கு சிங்காசனமா இருக்கும் பொழுது இந்த பூமியில நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னா, இந்த அசுத்தமான இடத்துல போயிட்டு நான் கால் வைக்கிற இடத்துல போயிட்டு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. உங்களால நினைச்சாலும் அந்த இடத்தை உண்டாக்க முடியாதுன்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப மனுஷனுடைய விருப்பம் என்னன்னா, இவன் கீழே இருக்கிறதுனால ஆண்டவருக்கு பெரிய இடத்தை எவ்வளவு பெருசா கட்ட முடியுமோ பெருசா கட்டிட்டா ஆண்டவர் அங்க வந்து வாசம் பண்ணிடுவாருன்னு நாம நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா கர்த்தர் அப்படி கிடையவே கிடையாது. அவர் யாருன்னா மிகவும் மதிப்புக்குரியவர், கனத்திற்குரிய தேவன். அவர் என்ன சொல்றாருன்னா, வானம் என்னுடைய சிங்காசனம், என்னுடைய த்ரோன், மை த்ரோன் இஸ் இன் ஹெவன்ஸ். வானத்துல இருக்குது. இட் இஸ் பியாண்ட். நீங்க நினைக்கிறத விட என்னுடைய சிங்காசனம் மேல உயர்ந்து இருக்கிறது. அந்த உயரத்திற்கு அதனால தான் வானத்தை உலாவ, அந்த வானத்தை எட்டக்கூடிய எந்த கோபுரத்தையும் கர்த்தர் அந்த இடத்துல விடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பாபிலோன் கீழே தள்ளப்படுகிறதற்கு, சிதறடிக்கப்படுகிறதற்கு காரணம் என்னன்னா, வானத்தளாவிய பெரிய கோபுரத்தை நாம் உண்டாக்குவோம் சொல்லும் பொழுது நீ எதை எதிர்பார்க்கிறனா, என் தேவனுக்கு மேலாக நான் உயர்ந்திருக்கணும்னு விரும்புகிற எந்த மனுஷனையும் கர்த்தர் கீழே தள்ளுவார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா கர்த்தர் அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார். அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர். அவர் வானத்துல பரலோகத்துல வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவா இந்த காலையில நம் மத்தியில உலாவுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு இந்த பூமியில ஒரு மனுஷனாலையும் எந்த ஒரு கூடாரத்தையும் உண்டாக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை கொண்டு வந்து இந்த பூமியில நாம் அவரை கொல்லணும், அவரை அடக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், you cannot do that. Hallelujah, praise the Lord. அப்ப அடுத்து தியானிக்கலாம் நம்ம. அப்ப இரண்டாவது காரியம், தேவன் தங்கும் இடம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? What sort of place should be God's dwelling? தேவன் வந்து தங்கக்கூடிய இடம், ஆண்டவர் இந்த பூமியில் அவருடைய பாதப்படி ஆகிட்டார்னா அப்ப அந்த இடத்துல வந்து அவரால் தங்கவே முடியாது. அப்ப அவர் வந்து தங்கக்கூடிய ஒரு இடமாய் ஒன்று இருக்கணும்னா அது எப்பேற்பட்ட இடமா இருக்கணும்? வாட் சார்ட் ஆஃப் பிளேஸ் ஷுட் பி காட்ஸ் டுவெல்லிங்? அதுதான் நம்ம இப்போ வாசிச்ச சங்கீதங்களின் புஸ்தகம் 132:14. சங்கீதம் 132:14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இது நான் எப்பொழுதும் வந்து தங்கக்கூடிய ஒரு இடம், இத நான் விரும்பினபடியால் இதுல நான் என்ன செய்யறேன்னா நான் வாசம் பண்ணுகிறேன் கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த பூமியில கர்த்தர் வந்து தங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னா அது முதலாவது அவருக்கு பிரியமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாத தெய்வம், பரலோகத்தை தம்முடைய சிங்காசனமாய் கொண்டிருக்கிற தெய்வம், பிரைஸ் தி லார்ட், இன்றைக்கு இந்த பூமியில வந்து தங்கணும்னா அது கூடாத காரியம். அதை மீறி
கர்த்தர் இந்த வார்த்தையில சொல்றார், இது நான் என்றென்றைக்கும் தங்கும் இடம். ஏன் இதுல நான் வந்து தங்குறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு, இதை நான் விரும்பிட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தர் வந்து தங்கக்கூடிய இடம் ஒன்று உண்டானால் அது அவர் விருப்பம் இருந்தால் மாத்திரமே அன்றி அந்த இடம் அவர் தங்கக்கூடிய இடமாய் மாறவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆலயங்களை நம்ம கட்டலாம், எவ்வளவு அது வினோத வேலைகளால் நிரம்பி இருக்கலாம், ரொம்ப அழகா அதை டெக்கரேட் பண்ணிருக்கலாம், ரொம்ப அழகான லைட்டிங் கொடுக்கலாம், ரொம்ப அழகான சவுண்ட் சிஸ்டம் இருக்கலாம், ரொம்ப அழகா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்திருக்கலாம், உலகத்திலே மிக சிறந்த வல்லுநர்களை வைத்து அதை கட்டி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஒரு இடத்தை விரும்பலனா he cannot come and stay in it. Hallelujah, praise the Lord. இன்னைக்கு நாமும் கூட கவனிச்சீங்கன்னா, இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா மந்த மந்தையா இந்த கோடை காலத்துக்கு எங்க போறாங்க? கொடைக்கானல் போறாங்க. கோடை காலத்துக்கு எங்க போறாங்க? கொடைக்கானல் போறாங்க, ஊட்டி போறாங்க, அப்புறம் பல ஹில் ஸ்டேஷன் போறாங்க. இப்ப அங்க இருக்கிற அந்த இடங்கள்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எதை போன் அடிச்சு கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? இல்ல சார் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, எப்பயோ புக் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க புக் பண்ற இடம் கூட எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நல்ல வசதியான இடங்களை பார்த்து தான் என்ன செய்வாங்க, அதெல்லாம் அதிகமான விலை உயர்ந்ததா இருக்கும். அதையும் ஜனங்க என்ன செய்வாங்கன்னா விலை கொடுத்து அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அதிகமான விலை கொடுத்து கூட அவங்க நல்ல இடத்துல போய் தங்கணும் இருக்கணும்னு விரும்புறாங்க. இப்ப கடைசியில, இப்போ மாச கடைசியில போறவங்களுக்கு போன் அடிச்சாங்கன்னா என்னதான் மிஞ்சி இருக்கும்? வத்தலும் தொத்தலும் உடஞ்சதும் தொங்குறதும் இப்படிப்பட்ட இடம் தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட நாம ஒரு இடத்துல போய் தங்கணும் அப்படின்னாலே நாம எதிர்பார்க்கிறது என்னன்னா, அதுல எல்லா ஃபெசிலிட்டி இருக்குதா, எல்லா விதமான நல்ல பெரிய காரியங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு விரும்புறோம். அதுல என்ன இருக்குதா, இது இருக்குதா, அதுல அது இருக்குதா, இந்த வசதி இருக்குதா, அப்படி. அதுவும் எப்படின்னா, நாங்க வந்து உட்கார்ந்து பார்த்தா அந்த வியூ வந்து என்ன தெரியணும், ஃபுல்லா தெரியணும். நாங்க வந்து போன உடனே நாங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் வேணும் எங்களுக்கு. நாங்க போன உடனே அங்க நல்ல ஓடி ஆடி விளையாடுறதுக்கு லான் இருக்கணும். அங்க நாங்க நல்ல சாப்பிடுறதுக்கு நல்ல உணவு இருக்கணும். அங்க இப்படி உலகத்துல உண்டான மனுஷன், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷனே அவனுக்கு என்ன கேக்குதுன்னா, சகல விதமான சலக்கரணையும் சகல விதமான நல்ல காரியங்களும் அவனுக்கு கேட்கிறான். நான் எங்க இங்க இருந்தே ஒரு போன் அடிக்கிறாரு, எங்க நாங்க அங்க வரப்போறோம், இத்தனை பேர் வரப்போறோம், இந்த வசதி இருக்குதா, அந்த வசதி இருக்குதா. நாங்க வரும்பொழுதே நாங்க கால் இப்படி சுத்தி கீழே வைக்கும் பொழுதே எங்க என்ன இருக்கணும், அடுத்து உங்க ஆள் வந்து எங்க லக்கேஜ் தூக்கிடணும். எங்க இவர் போய் அங்க கால் வைக்கிறதுக்கு முன்னாடி, இவர் கால் மண்ணில் படுறதுக்கு முன்னாடியே அங்க வந்து யார் வந்து நின்றோம்னா இன்னொருத்தர் வந்து இவர் பிடிச்சிடணும். அப்படியே பிரைஸ் தி லார்ட். யாருக்கு? சாதாரண மனுஷனுக்கு இவ்வளோ எதிர்பார்ப்புகள். ஆனா தேவாதி தேவன், வானத்தை தம்முடைய சிங்காசனமாய் கொண்டிருக்கிற தெய்வம், இந்த பூமியில வந்து அவர் வாசம் பண்ணணும்னா அவருக்கு எப்பேற்பட்ட ஸ்தலத்தை நம்ம உண்டாக்கணும். அவர் விரும்பக்கூடிய ஸ்தலமா இருந்தா மாத்திரம்தான் அவர் வந்து அந்த இடத்துல தங்குவாரு. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது காரியம் வேகமாய் தியானிக்கலாம். தேவன் விரும்பும் ஸ்தலம் எது? ஹல்லேலூயா. மூன்றாவது, தேவன் விரும்பும் ஸ்தலம் எது? which is the place that the Lord desires. ஹல்லேலூயா. Praise the Lord. இப்ப வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 132:13. சங்கீதங்களின் புத்தகம் 132:13வது வசனம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, நல்ல கவனிங்க, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி, அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். ஹல்லேலூயா. அப்ப இதை அடிப்படையாய் கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். அப்ப இந்த தேவாதி தேவன் இந்த பூமியில நல்ல இடங்களை பார்த்து, நீங்க ராஜாக்கள்லாம் வந்து போருக்கு போகும்பொழுது நல்லா கவனிச்சீங்கன்னா, ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா, இருக்கிறதுலே நல்ல பெஸ்ட் லொகேஷனா பார்த்து என்ன செய்வாங்க, அந்த இடத்த அவங்களுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஆங்கிலேயர்கள் இங்க வந்து நம்ம கிட்ட நம்மளை அடிமைகள் ஆக்கினப்ப, இந்தியர்களை தங்களுக்கு வேலையாட்களை மாத்தினப்ப,
அவர்கள் தெரிஞ்சு கொண்டதே பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளை தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இருந்த சூழலுக்கும் அவங்க இருந்த தேசத்தினுடைய அந்த அந்த டெம்பரேச்சர், அதுக்கு வெப்பநிலைக்கும் அவங்களுக்கு ஏற்ற இடம் எங்கே தான் கிடைச்சதுன்னா நம்ம தேசத்தில் இருக்கிற அந்த மலை பகுதிகள் தான் அவங்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னா ஏற்ற இடமா இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அதை தாண்டி கீழே இறங்குனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முடியாது, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் நீங்க போய் பாருங்களேன், இன்றைக்கும் அவங்க பேர்ல இருக்கிற லேண்ட்லாம் அங்க இருக்கு. இன்னும் அவங்களுடைய சமாதிகள் அந்த இடத்துல இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அங்க இன்னமும் கூட அவர்களுடைய சந்ததிகளில் ஒருத்தர் 2 பேராச்சும் இங்க இருக்கிறாங்க, மற்றவங்களாம் பெயர்ந்து போயிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் அந்த இடத்த மற்றவங்களுக்கு இந்த இந்திய தேசத்துல இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு அதை கொடுத்துட்டும் போயிட்டாங்க சிலர். இப்ப அவங்க பாதுகாப்புல இருக்கிற சில இடங்கள் உண்டு. அப்படி சொல்ல போனா இங்க நம்ம சமீபத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியும் அப்படிதான், இன்னும் வெளிநாட்டவருடைய ஆளுமையில தான் அது இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இன்றும் அங்க தங்கக்கூடிய பிரெஞ்சு பீப்புள் இன்னும் அங்கதான் இருக்கிறாங்க. இன்னும் அந்த காலனிஸ், அந்த இடங்கள், தெருக்கள் பேர் என்னதான் போட்டிருக்காங்கன்னா பிரெஞ்சு காலனிஸ். அவங்க விரும்புற மாதிரி தான் அந்த இடத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு பட்டணத்தையே என்ன வடிவமைப்புல வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க தேசத்துல எப்படி அவங்க விரும்பி எப்படி அதெல்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்களோ அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த பூமியில இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் he chose one place, ஒரு இடத்தை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு அது மேல அவர் விருப்பமுள்ளவராய் மாறினார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றது யார் தெரியுங்களா? சியோன். ஹல்லேலூயா. சியோன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. இந்த தேவாதி தேவன் தங்கக்கூடிய ஒரு இடம் அது சியோன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதல் காரியம், சியோனை கர்த்தர் விரும்புகிறதற்கான காரணங்கள் என்னென்ன? பிரைஸ் தி லார்ட். சியோன் ஏன் அவ்வளவு என்ன ஸ்பெஷல்? இந்த பூமியில வேற எந்த தேசம் இல்லையா, வேற எந்த பட்டணம் இல்லையா, அல்லது எந்த நிலப்பரப்பு இல்லையா? கர்த்தர் ஏன் விசேஷமா சியோன், அதுவும் பர்வதமான ஒரு இடத்தை கர்த்தர் ஏன் தெரிஞ்சுக்கிட்டார்? பிரைஸ் தி லார்ட். அது காரணங்கள் என்னென்ன? முதல் காரியம், சங்கீதம் 132:13 படி கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு, it is his choice, it is his choice. ஹல்லேலூயா. ஒரு மணவாளனுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா உரிமையும் இருக்கும். அவர் யாரை விரும்புறாரோ, எந்த இடத்தை விரும்புறாரோ அவர் தான் என்னது ஸ்பெஷல். ஒரு திருமணம் ஆகும் போது ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாருன்னா அவருக்கு அப்பா அம்மா விருப்பம் இல்லை, இல்ல இந்த சைடு மற்றவங்க விருப்பம் இல்லை, யாருடைய விருப்பம் இல்லை. யாருடைய விருப்பம் தானா? மணவாளனுடைய விருப்பம். அவர் எனக்கு இந்த கல்யாண மண்டபத்தில் தான் எனக்கு வேணும்னா அதுதான் செய்வாங்க. அது எப்பேற்பட்ட பிரயாசப்பட்டாவது அந்த கல்யாண மண்டபத்தில் நடத்திடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி கார் தான் வேணும்னா அந்த கார்ல தான் அவர் இறங்குவாரு. எனக்கு இந்த போட்டோகிராஃபி தான் வேணும்னா இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த போட்டோகிராஃபி ஆள் தான் பிடிக்கிறாங்களே. அப்ப சாதாரண மனுஷனே என்ன செய்யறானா, தன்னுடைய காரியம் வரும் பொழுது அவன் என்ன செய்யறானா, எனக்கென்று நான் ஒரு விஷயத்தை நான் சூஸ் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. அப்ப இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்திற்கு அதிகாரம் இருக்காதா? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் he chose Zion as his own place. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தெரிந்து கொண்டார். ஏசாயா 14:24 வாசிங்க. ஏசாயா 14:24, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். எப்படி சொல்றாரா? ஆணையிட்டு சொல்றார். அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, நான் நினைத்திருக்கிறபடி. நான் என் மனைவி கேட்டாங்க, நினைச்சத அது எங்க பெற்றோருக்கு நல்லா தெரியும், பாவம் சொல்லாம விட்டாங்க. என் மனைவி இப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க, நினைச்சத சாதிப்பேன். மனுஷனுக்கே என்னன்னா நினைச்சத சாதிக்கணும். நான் இப்படின்னா இப்படிதான் அப்படின்னு மனுஷன் நிக்கிறான். கர்த்தர் உங்களையும் என்னையும் உண்டாக்குனாரு, இந்த வான சேனையையும் பூமியும் உண்டாக்குனாரு. அவர் என்ன சொல்லுவாரு? நீயே அவ்வளவு வைராக்கியமா நீ நினைச்சத சாதிக்கணும்னு நினைச்சா, அப்ப இந்த உலகத்தையும் மற்ற எல்லாவற்றையும் சிருஷ்டி கர்த்தா நான் இருக்கிறதற்கு எனக்கு சூஸ் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? அவர் சொல்றாரு, அவர் நினைத்திருக்கிறார், அவர் நிர்ணயித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
அதை ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். இப்ப 27 வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். இப்ப வேதம் என்ன சொல்லுது? மேல என்ன சொல்லுது? ஆணையிட்டு சொன்னார். இப்ப கீழே வசனம் சொல்லுது 27ல, சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். அவர் முடிவெடுத்துட்டாருங்க. அவர் முடிவெடுத்துட்டாரு. வாசிங்க. யார் அதை வியர்த்தமாக்குவார்? யார் அதை மாத்த முடியும்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. போதும். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்னா அவர் நிர்ணயிச்சுட்டாரு. இனி ஒருத்தராலே அதை மாற்ற முடியாது. கர்த்தர் வந்து தங்கக்கூடிய ஒரு இடத்தை அவர் தம்முடைய விருப்பத்தின்படி சூஸ் பண்ணிட்டார். இனி அந்த இடத்தை யாருமே வியர்த்தமாக்க முடியாது, அப்படின்னா மாற்ற முடியாது. இது அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய பரிபூர்ணமான திட்டம். அது தமக்கென்று அவர் தங்கக்கூடிய இடமாய் அதை மாற்றினார். இரண்டாவது, சங்கீதங்களின் புஸ்தகம் 87:2 வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 87:2. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும், கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. அவருக்கு இந்த பூமியில he had so many choices. Hallelujah. யாக்கோபினுடைய வாசஸ்தலங்கள் அதிகம். கர்த்தர் தமக்கென்று தெரிஞ்சு கொண்ட ஜனத்தின் மத்தியில அவர் எங்க வேணாலும் போய் வாசம் பண்ணி இருக்கலாம். ஆனா அப்பாவுக்கு எதுதான் பிடிச்சிருக்குன்னா கடைசி புள்ள தான் பிடிச்சிருக்குது. அது மாதிரி ஆண்டவருக்கு யாரு தான் பிடிச்சிருக்குதுன்னா சீயோனை தான் பிடிச்சிருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல அத்தனை பிள்ளைங்க இருக்கும். அதான் சொன்ன, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க கூட ஒரு பொண்ணும் பிறந்து 13 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனாலும் அப்பாவுடைய யோசனை, அப்பாவுடைய எண்ணம் யார் மேலதான் போச்சுன்னா யோசேப் மேலதான். அவனுக்கு தான் ஸ்பெஷல், அவனுக்கு தான் பலவர்ண அங்கி, அவனுக்கு தான் எல்லாமே. அவன் போன பிறகுதான் அப்பா இப்ப நான் போய் அப்படியே போய் பாதாளத்துல படுத்துக்கினா கூட போதும் அப்படின்றார். ஏன் அப்படின்னா அந்த ஒரு மகன் மேல அவ்வளவு பிரியம். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சீயோனை தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்னன்னா, யாக்கோபுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எது மேல பிரியமா இருக்கிறாரோ அதைத்தான் அவர் வந்து தங்குமிடமாய் மாற்றுவார். அல்லேலூயா. மூன்றாவது வேகமாய் போகிறேன். சங்கீதம் 48:2 வாசிங்க. சங்கீதம் 48:2. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம், நல்ல கவனிங்க. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதுதான் மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு இடத்தை தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் அந்த இடத்தை வந்து இருக்கிறதுலே ரொம்ப அழகான இடமா தமிழ்ல எப்படி போட்டிருக்குது? வடிப்பமான நகரம். அது இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குது? இட் இஸ். ஒரு கட்டடத்தினுடைய வெளி தோற்றம் தான் என்னது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த பில்டிங்கே கூட வச்சுக்கோங்களேன், முன்னாடி எதுவுமே பண்ணல, அப்படியே வெறும் ஒரே நெடுக்க பூசிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? எந்த ஜன்னல் இல்லை, ஒன்றும் இல்லை, நெடுக்க பூசி அப்படியே பொட்டி மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யாருன்னா விரும்புவீங்களா? யாருன்னா விரும்புவோமா? இன்னைக்கு எது தான் முக்கியம்னா, எல்லா கட்டடம்லாம் முடிச்சிட்ட பிறகு அதுல எத்தனை அறை, எத்தனை இது உள்ள போனீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் முக்கியம் இல்லை. வெளியே இருந்து பார்க்கும் பொழுது, தூரத்துல இருந்து வரும் பொழுதே அந்த வீடு எவ்வளவு அழகா இருக்குதுல்ல. எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? வெளியே இருக்கிற அந்த எலிவேஷன் தான். அதனாலதான் இன்ஜினியரிங் இப்ப ரொம்ப எதுக்கு தான் முக்கியத்துவம்னா, உள்ள இருக்கிற விஷயத்தோட வெளியே வந்து அதுக்கு அவ்வளோ அலங்காரம் கொடுத்துருப்பாங்க. ஆனா உள்ள எப்படி இருக்கணும்? பொட்டி பொட்டியா இருக்கும், உள்ள ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு எதுக்கு தான் ரொம்ப தோற்றம் அதிகம்னா, ரொம்ப மதிப்பு அதிகம்னா வெளி தோற்றம் தான். அப்ப இங்க வேதம் சொல்லுது, சீயோன் பர்வதம் எப்படி இருக்குதுன்னா வடிப்பமான நகரம். இட் இஸ் பியூட்டிஃபுல் இன் எலிவேஷன். அல்லேலூயா. அது பியூட்டிஃபுல்லா இருந்துட்டு உள்ள வந்து அங்க சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னா அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். வேதம் அதான் சொல்லுது, பெரிய கூடாரத்துல பெரிய பங்களாவில் சண்டையோடு கூட நீ அங்க இருக்கிறத விட ஒரு மூலையில சமாதானமா இருக்கிறது உனக்கு அதுதான் மேன்மை, நல்லது. இப்ப இது பெரிய இடம், ரொம்ப அழகான எலிவேஷன் எல்லாம் இருக்கு, ஆனா அந்த இடத்துல சந்தோஷம் இல்லைன்னா என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. ஆனா கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற இடம், கர்த்தர் பிரியப்படுகிற சீயோன் எப்படிப்பட்டது தெரியுங்களா? இட் இஸ் நாட் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் இன் எலிவேஷன், பட் இட் ஆல்சோ சேஸ் சர்வ பூமியினுடைய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற இடம். எதுதாங்க கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற இடம் எப்படி இருக்கும் தெரியுங்களா?
சர்வ பூமியும் அங்க வந்தா மகிழ்ச்சி ஆயிடும். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் சொன்ன உடனே இங்க வந்தா என்ன தெரியுங்களா, அவர் இருக்கிற இடத்துக்கு வந்தா என்ன தெரியுங்களா, எல்லா ஜனத்திற்கும் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா ஜனம், இட் இஸ் காமன் ஃபார் ஆல் பீப்புள். இந்த சியோன் இடத்துல வரும் பொழுது எல்லா சர்வ பூமிக்கு அது எப்படி இருக்கும்னா, அது மகிழ்ச்சிக்குரிய இடமா இருக்கணும். இது ஒருத்தரை மாத்திரம் பிரியப்படுத்துகிற இடம் இல்ல. சர்வ பூமி அந்த இடத்தை பார்க்கும் பொழுதே எவ்வளவு அழகா இருக்குது, மகாராஜாவினுடைய நகரம் எவ்வளவு அழகாய் வடிவமைக்கப்பட்டிருக்குது. வெளியே இருந்து பார்த்தா, ஆனா உள்ள போனா என்ன அது பூத் பங்களா மாதிரி இருக்குது. வெளியே பார்க்கணுமோ செமையா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. உள்ள போனா ஒரே அடிதடியும் கோபமும் எரிச்சலுமா இருக்குது. அப்படி இல்லை, வெளியே எவ்வளவு அழகா இருக்குதோ அது உள்ள போனாலும் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான்காவது காரியம், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்பார்கள். ஏன் தெரியுங்களா, அந்த சியோனில் இருந்து வேதமும், praise the Lord, hallelujah. இந்த சியோனுக்கு வர்றதுக்கான நோக்கமும் முகாந்திரமும் என்ன தெரியுங்களா, அங்க மகிழ்ச்சி மாத்திரம் இல்லைங்க, அங்க நீங்களும் நானும் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிற வேதம் அங்கிருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சியோன்ல போய் நல்லா ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு வர இடம் இல்ல அது. சியோனுக்கு வந்தா நல்லா குச்சி அப்படியே கத்திட்டு விளையாட்டு போற இடம் இல்ல இது. ஹல்லேலூயா. அது அழகான நகரம், அது மகாராஜாவினுடைய நகரம், அது தேவாதி தேவன் வாசஸ்தலத்தை அவர் இந்த பூமியில் ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அது சியோன் மாத்திரம்தான். அந்த சியோன் அங்க போனீங்கன்னா அது வெறும் அழகு மாத்திரம் நிறைஞ்ச இடம் இல்லை, அது மகிழ்ச்சி மாத்திரம் நிறைஞ்ச இடம் இல்லை. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி மாயாய் சில நேரங்களில் போயிடும். அது அப்படியே மாய்க்குரிய இடமா இல்லை, அந்த இடம் மெய்யான நகரம். அந்த மெய்யான நகரத்திலிருந்து எது புறப்பட்டு வரும் என்றால் எல்லா ஜனமும் ஹல்லேலூயா அவர்கள் தெளிவடைந்து ஹல்லேலூயா அவர்கள் நித்தியத்தை போய் அடையக்கூடிய வழியை காண்பிக்கிற வேதமும் அங்கிருந்து புறப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஏன் சியோனை தெரிந்து கொண்டார் என்றால், அந்த சியோனிலிருந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அங்கிருந்து தம்முடைய வேதத்தை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்றால், சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாய் வாசிக்கலாம், ஏசாயா 4:4 வாசிங்க. ஏசாயா 4:4. சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஹல்லேலூயா. கடைசி காலங்கள்ல சியோன்ல மீந்து இருக்கிறவங்க, கர்த்தருடைய சபையில மீந்து இருக்கிறவங்க, பிரைஸ் தி லார்ட், அவர்கள் எல்லாரும் யார் என்று எண்ணப்படுவாங்க தெரியுங்களா? யாரு யாரு எந்த ஜனத்தை கர்த்தர் தமக்கென்று தெரிஞ்சு கொண்டார் தெரியுங்களா? எந்த ஜனம் அவருக்கென்று பரிசுத்தமாக வாழுதோ அந்த ஜனத்தை கர்த்தர் சியோன்ல மீதியா இருக்கும்படி செய்து அந்த ஜனத்தை அங்கிருந்து எடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஏன் ஜனமெல்லாம் சியோனுக்கு கொண்டு வரப்படும் தெரியுங்களா? ஏன் ஜனத்தை எல்லாம் கர்த்தர் இந்த இடத்துல கூட்டி சேர்க்கிறார் தெரியுங்களா? அந்த இடத்துல தான் ஜனத்திற்கு வேண்டிய பரிசுத்தம் வெளிப்படும். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், அந்த பரிசுத்த தெய்வம் வானங்கள் கொள்ளாதவர், பரலோகத்தை தம் இருப்பிடமாய் கொண்டிருக்கிறவர், அவர் பரிசுத்த இடத்துல இருக்கிறார். அவர் இந்த பூமியில் ஒரு இடத்தை தெரிஞ்சுக்கிறார்னா அப்ப அந்த இடம் எப்படி இருக்கும்னா பரிசுத்தமா இருக்கும். அது பரிசுத்தமா இருக்கும். அந்த பரிசுத்தம் எதுனா அவருடைய ஆலயம்.
அவருடைய ஆலயம், இந்த சியோன் நகரம், இந்த சியோன் ராஜாவினுடைய நகரம், இந்த சியோன் கர்த்தருடைய ஆலயம். அதிலிருந்து எது புறப்படும்னா வசனம் புறப்பட்டு செல்லுது. அந்த வசனம் புறப்படுகிற இடம் எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற இடம். அது வெறும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை மாத்திரம் கொடுக்கிற இடம் இல்ல, கடைசி காலத்துல எல்லாரையும் பரிசுத்தமாக்கி அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஒரே இடம் இந்த பூமியில் உண்டானால் அது சியோன் என்று அழைக்கப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya, praise the Lord. இப்ப வாசிங்க, இந்த சியோன் என்பது எது? What is Zion? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களை வாசிங்க, முடிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 23. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும். நீங்க எங்க வந்திருக்கீங்க? நீங்க தேடுற சியோன் இந்த பூமியில எங்க இருக்குது? நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் எங்க வந்திருக்கிறீங்க? சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். நீங்க வந்து சேர்ந்திருக்கிற இடம் எது தெரியுங்களா? உங்களை தம்முடைய சுய ரத்தத்தினால கிரயம் கொடுத்து வாங்கின சபையில கொண்டு வந்து உங்களை சேர்த்திருக்கிறார். நீங்க வந்து அவரை ஆராதிக்கிற இந்த இடம் கர்த்தருடைய சியோனா இருக்கிறது. ஹalleluya. இந்த இடத்துல தான் உங்களை பேர் எழுதி இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். அப்ப நீங்க இந்த இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும்னா மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். இந்த இடத்துல நீங்க வரும்பொழுதெல்லாம் என்ன உண்டாயிருக்குதுன்னா கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இந்த இடத்துல நீங்க வரும்பொழுதெல்லாம் என்ன உண்டாயிருக்கிறது என்றால் பரிசுத்தம் உண்டாயிருக்கிறது. அதனால தான் தாவீது சொன்னா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஏனென்றால் தம்முடைய வசனத்தை அங்க வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அங்கதான் அவர் என்னை கிரயம் கொடுத்து வாங்கின சபை இருக்கிறது. ஏனென்றால் அங்கதான் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் என்னை பரிசுத்தமாக்கி மகிமையில் கொண்டு போய் சேர்க்கிற வசனமும் அங்கிருந்து வெளிப்படுகிறது என்று ஹalleluya தாவீது அறிந்து கொண்டான். தேவ ஜனம், இந்த காலையில நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவாதி தேவன், பரலோகத்தின் ராஜன் இந்த பூமியில ஒரு இடத்தை தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்றால் நீங்களும் நானும் கூடி ஆராதிக்கிற இந்த சீயோன் பர்வதமாகிய சபையை கர்த்தர் தமக்கென்று கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். அந்த ஆலயத்தை உங்களுக்குள்ள வைத்து அவர் வந்து தங்கும்படியான ஆலயமாய் உங்களையும் அவர் மாற்றி வைத்திருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நின்று ஹalleluya, ஹalleluya. இந்த காலையில நம்மோடு ஹalleluya பேசி இருக்கிற அந்த ஆண்டவரை, அந்த பரலோகத்தின் தேவனை, ஹalleluya தம்முடைய வாசஸ்தலமாகிய பரிசுத்த ஹalleluya நகரத்தை நமக்குள்ள வைத்திருக்கிற அந்த ஆண்டவரை இந்த காலையில துதிப்போமா? ஹalleluya, hallelujah, praise you Father. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை. ஆமென். சீர் மிகுந்திடும் மெய் சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் இதோ மனுஷரின் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல செய்தி, அருமையான செய்தியை கேட்டோம். ஒரு விஸ்தாரமாக்கி பெரியதாய் காரியங்களை சொல்லி அதை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நமது ஆண்டவரோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவரு சிம்பிளிஃபை பண்றார்.
அது மகிமையினாலையும் சீயோன், அது இன்னும் நிறைய வர்ணிக்கலாம், அது வேற. ஆனா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அதை யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் கொடுத்த செய்தி அத்தனையும் இந்த வார்த்தையில அடங்கிடும். 1 கொரிந்தியர் 3:17 கடைசி பகுதியை வாசிங்க. கடைசி பகுதியை இருக்கிறது. அதுதான் அங்க தேவனுடைய ஆலயம். இவ்வளோ விஸ்தாரமா, எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க, அதெல்லாம் விஸ்தாரமா அழகா விவரித்து காண்பித்தார். வரவேற்கிறேன், ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இவ்வளோ காரியங்களை நாம செய்ய முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, அவ்வளோ மகிமைக்குரிய ஆலயம் நீங்க தான். தேவனுடைய வாசிமா, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அதுக்கு ஈடானது இந்த உலகத்துல, மறுமையில, இம்மையில கிடையவே கிடையாது. வேணா நீங்க அலசி பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்றது ரொம்ப தவறுன்னு சொன்னா ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் பரலோகமா பூலோகமா? அந்த பரிசுத்தம் அங்க போனா விளங்கும். தேவ ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். 21வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல வாசிக்க வேண்டாம், நேரம் போகும். இப்பொழுது இந்த பெனிடிக்ஸ்ல வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த சொல்லப்பட்ட வார்த்தை அவ்வளவு அருமையானது. தேவனுடைய ஆலயம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குதுன்னா, தேவனுடைய அவருடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. அவருடைய ஆலயம் எது? நீங்களே. உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், நீங்களே அந்த ஆலயம்னா. அப்போ எவ்வளவு மகிமையை நமக்கு கொடுத்திருக்காருங்க. அப்போ நாம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அவருக்கு இன்னும் பிரியம். அதுதான் 2 கொரிந்தியர் 5:9 நீங்க வாசிங்கன்னா, அவர் பிரியப்படுகிறாரு. இது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று துவங்கினது 132:14. அவர் விரும்புகிறதில் அவர் தங்குவார். அவருக்கு விருப்பம் என்று சொன்னால் அது அவருக்கு பிரியமா இருக்கணும். எது நிமித்தமே? அதி நிமித்தமே, பரிசுத்தத்தின் நிமித்தமே. அப்படி வச்சுக்குவோமா? வச்சுப்போம். ஆனா இது எதை ரிலேட் பண்ணா, மேல இருக்கிற வசனத்தை ரிலேட் பண்ணும். அதுக்கு நம்ம போனா அது பிரசங்கமாயிடும். அது நமக்கு தேவையில்லை. சுருக்கமாய் சொல்லி பெருக்கமான ஆசீர்வாதத்துக்கு நம்ம கடந்து போகலாம். ஆசிமா, இப்போ அதி நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும், குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுவோமா? நாடுவோமா? கூடுவோமா? தேடுவோமா? பாடுவோமா? அதுதான் சபை. ஆமென். இப்ப நீ அவருக்கு பிரியமாய் இருக்க விரும்பினா, நீ நாடணும், தேடணும், கூடணும், பாடணும். இன்னும் சொல்ல போனா கூட தாவீதை போல ஆடணும். இந்த வேதம் மாதிரி ஒரு அருமையா நம்ம விவரிச்சு காண்பிக்கிற ஒரு வேதமோ ஒரு தெய்வமோ யாரும் கிடையாது. இந்த வேதத்தின் மகத்துவங்களை அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு. அதை நாம என்ன காரியமா எண்ணின்னு இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வேதத்தை உண்மையா வாசித்து தியானித்து கடந்து வந்திருக்கிறோம்? ரொம்ப குறைவுங்க. சும்மா கையை தூக்கிடலாம். அதெல்லாம் நான் அவர் பார்த்துனுக்கிறது. அதெல்லாம் அந்த தெய்வீக பரிசுத்தத்தை நாம் அடைய வேண்டுமானால் இந்த வேதத்தை நேசித்து அந்த வார்த்தையை உள்ள வச்சுக்கிட்டோம்னா அது நம்மை பரிசுத்தமாக்கும். அதனால்தான் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அவர் இந்த இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுகிறீர்கள், அறியாதிருக்கிறீர்களா? 16 1 கொரிந்தியர் 3:16
அவரே ஆவியானவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்காரு. இதை நீ அறிந்தால் இந்த வசனத்தை இவர் ஒப்பிட்டு பேசும்பொழுது நமக்கு அந்த தெய்வீக உணர்வு வரும் பொழுது இதை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் அவருக்கு பிரியமா இருக்கிறோமா? பிரியமா இருந்தா இதை உள்ள வச்சிருப்போமே. அது எப்போ வேணாலும் எடுத்து ஆளத்தக்கதான்னு அந்த கிருபையை அந்த ஆவியானவர் தான் கொடுத்திருக்காரு. ஆகியனாலதான் அவருடைய வசனம் 6:63 அவருடைய வசனம் ஜீவனாயும் ஆவியாய் இருக்கிறது. ஆகினால்தான் அது நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண முடியுமே தவிர வேற கல்லா, அழகான பெரிய வைர கல்லா அல்லது விலையுயர்ந்த பரிசுத்த கல்லா இருக்குமானால் அது உள்ள போகவே போக முடியாது. ஆனால் இதற்குள்ள பிரவேசிக்க ஜீவனுள்ள வார்த்தை, ஆவியான வார்த்தை. ஆகவேதான் அது நமக்குள்ளே வாசம் பண்ண முடியும். Because it is in spirit. It is like a spirit. அது ஆவியாய் இருக்கிறது. அது உள்ள தங்கிச்சனா நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். அது உலகத்தை நாடவே மாட்டோம், தேடவே மாட்டோம், அதை குறித்து பாடவும் மாட்டோம், வாஞ்சிக்க மாட்டோம். நம்முடைய சரீரம் அவருக்கு தேவை. அது பரிசுத்தமாயிருந்தா நம்மள வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த சிம்பிள ரொம்ப தெரிஞ்சுக்கணும் வந்தாங்க அந்த சகேயு. அந்த சகேயு அவர் இறங்கி வா, என்ன சொல்ல மாட்டீங்களா? அடுத்தது சீக்கிரமா இறங்கி வா சகேவே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அததான் எழுத சொன்னவரை அங்க வாசல்ல போடணும். இதை எழுதி அந்த வாசல்ல நீ போடணும்னு சொன்ன அன்றைக்கு சொன்ன 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆமென். இந்த வீடை கட்டி முடிச்சு டெடிகேஷன் வரும்பொழுது அது வசனம் இருக்குன்னு சொன்ன. இப்போ கூட ராத்திரியில சின்ன பேரனாண்ட பேசினேன். அப்படி ஏதோ ஒரு வாய்ப்பு வரும்போது அவனோட பேசினேன். இந்த வசனத்தை கேட்டேன். இன்றைக்கு நான் இந்த வீட்டில இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், இங்கே தங்க வேண்டும். என்ன ஒரு அருமையான தெய்வம். அதுக்காக தான் சொன்னேன். இங்க தங்குகிறாருன்னா அவர் தங்கும் வீடு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கும், தேவனுக்கு பிரியமா இருக்கும், ஆவியா இருக்கும். அவருடைய வசனத்தை அது உள்ள அடக்கிக்கிட்டே இருக்கும். அப்பொழுது பெரிதுபடுத்திக்கிட்டே இருக்கும். அப்பொழுது அது பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கும். வேற எதுவும் உன்னை பரிசுத்தமாக்க முடியாதுங்க. I can challenge with you my beloveds. உன்னை என்னை பரிசுத்தமாக்குறது எதுங்க? எது 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 எது? ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிங்கிறாங்க. ஏன் மற்றவங்க கை கட்டி நிற்கிறோம்? எடுத்து வாசுமே. அந்த ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறது அறியீர்களா? எந்த ஆவி? அவருடைய வார்த்தையாகிய தேவனுடைய வசனம் ஜீவனாயும் ஆவியாய் இருக்கிறபடினால்தான் அது உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கு. Am I correct or not? You decide it, my beloveds. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்க தீர்மானிங்க. இந்த செய்தி நம்ம ரொம்ப அருமையான ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு கொண்டு போயிருக்கிறது. அதனால சீயோன் பர்வதம், சீயோன் முதல் குன்று, 2வது ஓபேல் 2வது குன்று, 3 அக்கீரா 4வது குன்று. அது சொல்லப்பட்டிருக்குது, நீங்க வாசிங்கன்னா பெசத். 4 குன்று மேல கட்டப்பட்டது தாங்க எருசலேம். அந்த எருசலேம் தான் பரலோகத்தில் இருக்கிற பரம எருசலேம். அதுக்கு மறுபெயர் தான் சீயோன். அந்த சீயோனுடைய முதல் குன்று சீயோன் 4 குன்றுகளிலே கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்களே அந்த ஆலயம் உன் வீட்டில் நான் தங்கணும்னு விரும்புகிறார். அப்படி என்றால் அவருடைய வசனமாகிய ஜீவனும் ஆவியா இருக்கிறது என் உள்ளத்தில் தங்கி இருந்தால் நீங்களே அந்த ஆலயம் என்று என்னை குறிப்பிடுகிறாரே, நான் அவருக்கு ஆலயமா இருக்கிறேனா? அவருடைய வசனம் என்னிலே தங்கி இருக்குமானால் நான் அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை அந்த 2 கொரிந்தியர் 5:9 வசனத்தின்படியா இது நிமித்தமாய்
அவருக்கு பிரியமாயிருக்க நாடுவோமானால் நீங்கள் அவர் ஆலயமா மாறிடுவீங்க. உங்கள் உள்ள அந்த ஆவி வந்துடுவார். அந்த ஆவி ஜீவனாயிருப்பார். அந்த ஆவி ஆவியாயிருப்பார். அந்த வசனம் ஜீவனாயிருக்கும், அந்த வசனம் ஆவியாயிருக்கும். அது உங்க இருதயத்தில வாசம் பண்ணும். அப்படி வாசம் பண்ணுகிற ஆவியானவர் தான் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருப்பார். ஜெபம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய மகத்துவமுள்ள திருத்துவ தெய்வமாகிய ஒரே தெய்வமாகிய இயேசுவே, இந்த அருமையான உம்முடைய நாளிலே, இந்த 2026 ஆண்டின் 5ஆம் மாதத்தின் இந்த 3ஆம் நாள் ஒரு விசேஷமான நாள். நீர் உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் என்பதை குறிக்கும் இந்த நாளே அந்த நாள் என்று சொல்லி, அடிமை ஆண்டவரே உமக்கு க்ளோரி ஷலப உஷலதரம உதியதனம் அந்தரதியா உஷா ஈகதனமா முப்பா ரூபவதலப உஷா. அல்லேலூயா. எத்தனை மகத்துவமுள்ள தெய்வம். இந்த 3ஆம் தேதி எவ்வளவு மகிமையானது தெரியுமா மகளே? மகளே, இந்த 3ஆம் நாள் வெரி கிளியர். இந்த 3ஆம் நாள் வாரத்தின் முதல் நாள், அவர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த 3ஆம் தேதி 5ஆம் மாதத்தில் அருமையாய் தேவனுடைய இலக்கங்கள் 5 காயத்தை ஏற்ற தெய்வம் நீங்கள நானும் பரிசுத்தம் அடையுமா அந்த தூய ரத்தத்தை சிந்தி ரத்தத்தினாலே கழுவின இந்த 5 காயங்களை நினைவு கூறுகிற இந்த 5ஆம் மாதத்தில் 3ஆம் தேதியை அவர் உயிர்த்தெழுந்த பரிசுத்தத்தின் நாளை 3ஆம் நாளிலே வாரத்தின் முதல் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். உலக பிரகாரமான கேலண்டர் என்று சொல்லி ஒருவேளை இதை நாங்கள் அற்பமாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் என் தேவன் இந்த லக்கத்திலே தெய்வீகத்தை விளங்க பண்ணுகிறார். அவருடைய லக்கம், ஒவ்வொரு லக்கமும் முதல் நாள் 2 நாள் என்று சொல்லி 7 நாளில இந்த உலகத்தை படைத்த தெய்வமாகிய இயேசுவே, இந்த 7ஆம் நாள் ஆசீர்வாதத்தின் நாள். அதை போலவே இந்த 3ஆம் நாள் நீர் உயிரோடு எழுந்தபடியினாலே அந்த 7ஆம் நாளை பார்க்கிலும் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்த நாள் என்பதினாலே உயிர்த்தெழுந்த நாளை திருச்சபை ஆராதிக்கிற நாளாக நிர்ணயிக்கப்பட தேவன் அங்கீகரித்தபடியினாலே இந்த 3ஆம் நாள் உண்மையாகவே எங்களை உள்ளத்தை புதுப்பித்துக் கொள்ள, எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, எங்களை இன்னும் ஆவிக்குரிய நிலையிலே ஒருபடி உயர்த்தி காண்பிக்க இன்றைக்கு இந்த 3ஆம் நாளிலே நீங்க பேசின இந்த ஆலயத்து குறித்த சகல காரியங்களையும் எங்களை தொட்டபடியினாலே, என்னை தொட்டபடியினாலே இன்று முதலாகிலும் இது வாழ்ந்த வாழ்க்கை போதும், நான் அதை குறித்து எண்ணவில்லை, இனிமேல் ஆகிலும் இது நிமித்தம் ஆகிலும் நீ பரிசுத்தம் அடைந்து உன்னிலே வாழ விரும்புகிறார். தேவச்சனமே, இடம் கொடுப்பாயா? உள்ளத்தை கொடு, உன்னை கொடு, ஒப்புக்கொடு, உடலை கொடு, உள்ளத்தை கொடு என்கிறதான அந்த பக்தனுடைய கவியின்படியாய் நீங்கள் உங்களை சோதித்து ஆராய்ந்து பார்த்து நீங்களே உங்களை ஒப்பு கொடுத்து இனி வரும் காலத்தில் இந்த தெய்வீகமான வாரத்தின் முதல் நாளை, பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசிரிப்பாயாக என்கிற அந்த கற்பனையின்படி நீங்கள் நானும் கேட்ட சத்தியத்தின்படி அது உயர்ந்த உன்னத ஆலயம், அதை நம்மையே சொல்லிவிட்டாரு அந்த தெய்வமாகிய இயேசுவுக்கு நாம் எண்ணத்தை செலுத்தும். அவரை பிரியமாயிருக்க நாடுகிறோம், அவருக்கு பிரியமாயிருக்க நாடுகிறோம். இனி அப்படி நாங்கள் நாடுவோம் என்று சொல்லி தீர்மானித்து உள்ளத்தை ஆண்டவர் உள்ளத்தில் இந்த தீர்மானத்தை எடுத்து அவர்கள் ஒப்பு கொடுத்து இந்த இடத்தை விட்டு கடந்து போவார்கள். ஆனால் நீர் அருளின அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கி அவர்களோடு கூடவே சென்று அவர்கள் இல்லத்தில் அது வாசம் பண்ணும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை கொண்டு விசுவாசித்து ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம்.
கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகம் இன்று வேறு காலம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாருமே, ஓ எல்லாருமே. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ர 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 மிக ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாருமே, ஓ எல்லாருமே. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சமாதானத்தோடு